ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், நம்ம மொபைல் முதல் மாதிரி ஸ்பீடாக ஒர்க் ஆகுறது இல்லை. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, அடிக்கடி ஹேங் ஆகுது, ஹீட்டாகவே ஒர்க் ஆகுது, பேட்டரி சீக்கிரமே காலி ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை எப்பவுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு நம்ம மொபைல் இருக்கக்கூடிய நிறைய செட்டிங்ஸை நம்ம டிசேபிள் பண்ணுவோம், சிலதை ஆஃப் பண்ணுவோம், சிலதை அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்ருப்போம் இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ள பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் எப்பவுமே ஆனில் இருக்கும். ஸோ இது ஆனில் இருக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகிறதுக்கும், ஹீட் ஆகிறதுக்கும், பேட்டரி சீக்கிரம் காலி ஆகிறதுக்கும் உண்டான வேலையை இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஃபீச்சரும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஹிடன் செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதையெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண பின்னால் டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே ஜென்ரல் இருக்கும், ஜென்ரலை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஜென்ரலுக்குள்ளே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு இருக்கு. இதில் கீழே சொல்லியிருக்கு பாருங்கள், சென்ட் டேட்டா டு கூகுள் அபவுட் விச் பார்ட்ஸ் ஆஃப் ஆப் யூ யூஸ். அதாவது நீங்கள் எந்த அப்ளிகேஷனை எந்தெந்த பகுதியிலெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை கூகுளுக்கு அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வேகமாக இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகி ரன் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இது எப்போவுமே ஆனில் இருக்குது. ஸோ தட் நம்ம எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோங்கிற டேட்டாவை கூகுளுக்கு எப்பவுமே இது சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ டோட்டலாக இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. அதனால இந்த ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன்கிறத ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணோன்னே மறுபடியும் ஆன் ஆகும். அகைன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா டோட்டலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து வெளியே வந்துடுங்க. அடுத்து சேம் உங்கள் ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே கீழே ரெண்டாவதான் நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ப்ரெஸ் பண்ணுங்கள், டோட்டலாக இங்கே ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது பாருங்கள், எப்பவுமே முக்கியமாக ஃபஸ்ட்டாக இருக்கிறது அப்டேட் ஆல் ஆப்ஸ் வைஃபை ஆர் மொபைல். எல்லா அப்ளிகேஷனையும் அப்டேட் பண்ணு, வைஃபை கனெக்ஷன் இருந்தாலும் சரி, மொபைல் டேட்டா இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஆனில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால் இது ஆனில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணுறக்கூடிய கம்மியான அளவு மட்டும் நீங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் எனேபிளில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஆன் பண்ணக்கூடாது. அடுத்தது அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லிங்கிறது ஆனில் இருக்கலாம். அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் டேட்டா வச்சுருப்பாங்க. வைஃபை கனெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு வேணால் நீங்கள் அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லிங்கிறது 3வது வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நான் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா அதை மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம். மேனுவலாக அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ டோட்டலாக வெளியே வந்துடுறேன், மறுபடியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே பாருங்கள் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே பாருங்கள் அப்டேட்ஸ் அவைலபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் அப்டேட்டுன்னு இருக்கும், அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. இப்படி நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மொபைல் டேட்டா தேவையில்லாமல் செலவாகிறது ஸ்டாப் பண்ணப்படுது. இதே மாதிரி அப்டேட் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு பேட்ரி லாஸ் ஆகிறதும் அட் த சேம் டைம் மொபைல் ஹீட் ஆகிற சான்சஸும் நிறைய ஆகும். அதனால் மேனுவலாக அப்டேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கங்க. அடுத்து சேம் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே
ப்ளே ப்ரொடெக்ட்னு இருக்கும். அந்த ப்ளே ப்ரொடெக்ட்டுக்கு நேராக வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடெக்ட்ங்கிறது எனேபிள் இருக்கும். இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன்ங்கிறதும் எனேபிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் எனேபிள் இருக்கிறது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது ஸ்கேன் பண்ணி பர்ஃபெக்டானதா இல்லை ஏதாவது வைரஸ் இருக்கக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான அப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ணி எந்த வைரஸும் இல்லைன்னு தெரிஞ்சதுனா மட்டும்தான் இது இன்ஸ்டால் ஆகும். இது ஃபர்ஸ்ட். செகண்டாக இருக்கிறது இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு புது அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஒரு வைரஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா அதனால் ஹார்ம்ஃபுல்லான ஆப்ஸை கூகுள் வந்து இது டிடெக்ட் பண்ணி அது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கு. இது எப்பவுமே ஆனில் இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணினாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி இது எப்பவுமே ஆனில் இருக்கும். இது மூலமாகவும் நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இந்த ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷனுங்கிறது எனேபிளில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சேம் உங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள் மேலே ஓவர்வியூன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேனேஜுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் திஸ் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ஸ்டால்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்கள் மொபைலில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் ஆனது எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு உங்களுக்கு பழைய அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உடனே இங்கே வந்து பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது எதுவுமே இன்ஸ்டாலில் இல்லைங்க. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த அப்ளிகேஷன் எல்லாம் மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நேராக ரைட்டில் செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ சைஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்குது. ரிமூவ் பண்ணிடுங்க. இது நாள் வரைக்கும் எப்போவுமே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆகும். இப்போ சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஸ்லோவாக ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆகும். மொபைல் அடிக்கடி ஹீட் ஆகிறதும் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதும் பேட்ரி சீக்கிரமாக காலி ஆகிறதும் ஸ்டாப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.